மருதநாட்டு இளவரசி வந்து படம் பார்த்திங்கன்னா, அந்த படத்தில் எம்ஜிஆரோட மனைவி ஜானகியும் நடிச்சிருப்பாங்க. காளி கோயில்னு அந்த படத்தில் ஒரு செட்டு காளி கோயில்னு ஒரு லொக்கேஷன் இருக்கும். அதில் வந்து எம்ஜிஆர் வந்து 2 கத்தியிலையும் சண்டை போடுவார். ஏன்னா எம்ஜிஆர் 1947 கதாநாயகன் வர்றாரு. அதுக்கப்புறம் சர்வாதிகாரி படத்தில் கொஞ்சம் கவனிக்க வைக்கிறார். சர்வாதிகாரின்னு ஒரு படம் அதில் கவனிக்க வைக்கிறார். மருதநாட்டு இளவரசி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காளி கோயில் வந்து 2 கையிலையும் கத்தி சண்டை போடுவார். 2 கையிலையும் கத்தி சண்டை போடுறது ஏற்கனவே பேசிக்காக வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு சிலம்பம் நல்லா பண்ணுறவர். நிறையா படத்தில் நம்ம பார்த்துருப்போம். அது ஆரம்பத்துலேருந்து அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அது 2 கையிலையும் கத்தியில் சண்டை போடும்போது ஜனங்களை வந்து ஒரு மாதிரியாக கவனிக்க வச்சார். ஏன்னா 2 கையில் கத்தி சண்டை போடுறாரு இல்லை. அப்போ இருந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவும் மக்களால் கவனிக்கப்பட்ட ஒரு நடிகராக ஆனது அந்த வருஷம் தான் 1950 சொல்லலாம். அத்தனை வருஷம் போராட்டத்தில் அதை கவனிக்க வச்சார். அதுக்கப்புறமா அடுத்தடுத்து படங்கள் வந்து மலைக்கல்லன், அப்புறம் இன்னும் மதுரை வீரன் தொடர்ந்த படங்கள் வந்து அவரை உச்சத்தில் கொண்டு போனது. ஸோ கவனிக்க வச்சது இந்த படம் தான். அதுக்கடுத்து மருமகின்னு ஒரு படம் இருந்தது. அதில் வந்து பஞ்ச் டேலாக் சார். சினிமாவில் முதல் பஞ்ச் அப்படின்னா கத்தி எடுத்து ஒரு எரிவார் கிரீடம் தலையாக போய்க்கொள்ளும். அப்போ தலை தப்பிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. கரிகாலன் குறி வைத்தால் தப்பாது, தப்பினால் குறி வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் வரும். ஓகே சினிமாவில் முதல் பஞ்சுனா அதை தான் அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த டைலாக் வந்து ரொம்ப இது மாதிரி பழைய படங்களில் கதாநாயகன் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றது இந்த வசனங்களும் பாடல்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்.